எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமா சொல்லுகிறது, நான் உன்னை பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவான்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த வருஷத்துல பொல்லாத கையில நீங்க சிக்கியிருக்கலாம். உங்க வேலை சிக்கியிருக்கலாம், வருமானம் சிக்கியிருக்கலாம், சொத்துக்கள் சிக்கியிருக்கலாம், ஆரோக்கியம் பலவீனங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கியிருக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது, கர்த்தரோட வல்லமை இறங்குகிற பொழுது அந்த பொல்லாத கையில் இருந்து விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வருகிற புதிய வருஷத்துல பிரவேசிக்கிற பொழுது கர்த்தர் எல்லா பலவீனத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோட கூட ஜெபிக்கிற பொழுதுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில இதுவரை ஏமாந்து இருந்த காலங்கள் உண்டு, வேதனை உண்டு, கவலை உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பொல்லாத கைகளுக்கு விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோட கூட